விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் தாய் தனது அந்திம காலத்தில் மாம்பழங்களை தானம் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறும் முன்பே ஈர்க்கை எய்தினார். இதை சாதகமாக்கிக் கொண்ட அரண்மனை புரோகிதர்கள், மன்னரே, உங்கள் தாயின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்றால் 100 பொன் மாம்பழங்களை செய்து எங்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று ஆசை வார்த்தை கூறி மன்னரை நம்ப வைத்தனர். இதை அறிந்த தெனாலிராமன் புரோகிதர்களின் பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு திட்டம் தீட்டினார். தானம் முடிந்ததும் அந்த புரோகிதர்களை தனது வீட்டிற்கு அழைத்தார். என் தாயின் ஆன்மா சாந்தியடைய நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கூறி பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சூடு போட்டார். அதிர்ச்சியடைந்த புரோகிதர்கள் மன்னரிடம் முறையிடர். மன்னர் தெனாலிராமரிடம் விளக்கம் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் மிக அமைதியாக, மன்னரே, என் தாய் வாத நோயால் அவதிப்பட்டு சூடு போடச் சொல்லி கேட்டார். ஆனால் அதற்குள் அவர் இறந்துவிட்டார். அவர் ஆசையை நிறைவேற்றவே இவர்களுக்கு சூடு போட்டேன். பொன்மாம்பழம் கொடுத்தால் தாயின் பசி தீரும் என்றால் சூடு போட்டால் அவர் நோய் தீரும் என்பதும் உண்மைதானே என்று கேட்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்த மன்னர் புரோகிதர்களின் பேராசையை உணர்ந்து அவர்களை தண்டித்தார்.